ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லூப்ஸ் சமையல் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க தொடர்ந்து. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்றைக்கி நான் எந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் செஞ்சேன், அதோட எங்கள் ஊரில் எந்த மாதிரியான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேங்க. முந்தின நாளே கழுவி வச்சுருந்ததுங்க. அது பஞ்ச பாத்திரம், அதுக்கப்புறம் சங்கு, இது மட்டும் நான் காலையில் எழுந்து கழுவுந்தேங்க. மீதியெல்லாம் முந்தின நாளே கழுவி கழுவி மட்டும் வச்சுருந்தேங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கல. அப்புறம் காலையில் ஒரு 3:45 எழுந்துட்டேங்க. எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே நான் நிலவாசலில் தாங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து கோலம் போடுறதா இருக்கட்டும், மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே செய்கிறது வந்து ஃபஸ்ட்டு நிலவாசலில் தாங்க செய்வோம். நிலவாசலுக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக கோலமும் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அங்கேயும் கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம விளக்கேற்றும் போது நிலவாசலில் இருந்து தாங்க விளக்கேற்றணும். நிலவாசலில் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை நினச்சி தாங்க நான் 5 விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் அவருக்காக. எனக்கு வந்து சிவபெருமான்னா கொஞ்சம் பயங்க. ஏன்னா எங்கள் ஊர் சைடில் சிவபெருமான்னாவே கொஞ்சம் ரொம்ப பயமுறுத்தியே வச்சுருப்பாங்கங்க. அது தொடக்கூடாது, இங்கே போகக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, அவரை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னதுனால கொஞ்சம் அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயங்க. அதனாலே இன்ன வரைக்கும் நான் வந்து அந்த சிவபெருமானுடைய ஃபோட்டோவாச்சு இருக்கட்டும், விக்கிரகமாக இருக்கட்டும் வாங்கி வைக்கவே இல்லைங்க. ஆனால் வந்து பிடிக்கும் அவரை, கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. அதனால நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு மட்டும்தான் வருவேங்க. ஆனால் வீட்டில் வச்சு அவருக்கு வழிபடுறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் ஒரு டைம் பாப்பாங்க வந்து பார்க்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே நந்தி வந்து கடிச்சிச்சின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க. அதை மட்டும் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி வந்து அந்த நந்திக்காக தாங்க இன்றைக்கி அபிஷேகமாக பண்ணியிருந்தேன். அதோட எங்கள் ஊரில் வந்து சிவராத்திரிக்கு எந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானிய வகையெல்லாம் இருக்குது பாருங்கள், கொட்டைங்க. அது வந்து லாஸ்ட்டாக இந்த டைமில் தான் விளைஞ்சிருக்கும். அது வந்து எது விளைஞ்சிருக்கோ அதில் வந்து எத்தனை வகை இருக்குதோ நம்மக்கிட்ட 3, 5 இந்த மாதிரி அதெல்லாம் வேக வச்சு அதோட அச்சு வெல்லம் வச்சு நம்ம வந்து படைக்கலாங்க. எங்கள் ஊர் சைடில், அம்மா வீட்டு சைடில் அப்பா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க செய்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி எந்த தானிய வகைகளெல்லாம் அந்த டைமில் விளையுதோ அது வேக வச்சு சாமிக்கு வந்து படைப்பாங்கங்க. இதுதான் எங்கள் ஊர் சைடில் செய்வோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த பட்டியெல்லாம் போட்டு இருப்பாங்க இல்லைங்க. அங்கே வந்து ஊதுபத்தி, கற்பூரம் இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி எங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அந்த டைமில் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டைகளெல்லாம் வேக வச்சு கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுவோங்க. உங்கள் ஊர் சைடில் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரியெல்லாம் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இவ்வளோ விஷயம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து இதை வேக வச்சு படைக்கிறது தாங்க நெய்வேத்தியமாக. இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊர் சைடில் பண்ணுவோம். உங்கள் ஊரில் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதோட பிரதோஷம், சிவராத்திரி இதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால ரொம்ப நல்ல நாளுங்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்குமே அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மா, முருகர், வேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூரணி அம்மா, நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொன்னேன் பார்த்திங்க, இது எல்லாமே வச்சு அழகாக அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இன்றைக்கி வந்து பால், தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநீரால் தாங்க அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகாக பூஜை ரூமெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து எப்போயுமே வேலுக்கு வந்து சந்தனம் பூசி தாங்க பூஜை ரூமில் வைக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே மல்லிப்பூ கிடச்சிச்சிங்க. அதனால் வாங்கி நானே என் கையால் கட்டி வச்சுதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அலங்காரம். அந்த பூவெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதோட ரோஜா பூவும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி பகவானுக்கு இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வில்வ இலையும் கிடச்சிருந்துச்சுங்க. வில்வ இலையெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க அர்ச்சனை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நந்தி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 21 முறை தாங்க அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியமும் வச்சுட்டேங்க. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான தானிய வகைகளை வந்து ஊற வச்சு வேக வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வச்சு நெய்வேத்தியத்துக்கு வச்சுருந்தாங்க. அதோட வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஆரஞ்சு பழம் இது தாங்க வச்சுருந்தேன்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதியோடும் திருப்தியோடையும் ஒரு 7:30 மணிக்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டேங்க காலையிலேயே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.